திரவிய குணைஹி பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரிணம் சந்திரகாந்தானனம் ராமம் அதீவ பிரியதர்சனம் என்றெல்லாம் வால்மீகி பகவான் கொண்டாடுகிறார். ராமனுடைய பேரழகை வர்ணிக்கும் வால்மீகி தன் வடிவழகாலும் தன்னுடைய சிறந்த குணங்களாலும் காண்பவர்களுடைய மனத்தையும் கண்களையும் பறிக்கிறானி ராமன். அவன் முகம் சந்திரகாந்தி போலே, குளிர்ந்த நிலவின் பால் போன்ற ஒளி போலே பிரகாசிக்கிறது. அதீவ பிரியதர்சனம், பார்க்க பார்க்க அன்பு மிக வைக்கும் பேரழகு. இப்படிப்பட்ட ராமன் சிரித்த முகத்தோடே உள்ளார். பிரசன்ன ராகவ பெருமாள் சென்னை பட்டணத்திலே ராயபுரம் ஆதம் தெருவில் இருக்கும் பிரசன்ன ராகவ பெருமாள் திருக்கோயில். இங்கிருக்கும் ராமனின் கையில் வில் இல்லை, இலக்குவன் கையிலும் வில் இல்லை. ராமன் வலது கையால் அபயமளித்து இடது கையால் தன் திருவடியை காட்டிக் கொண்டிருக்கிறார். இலக்குவன் கைகளை கூப்பிக் கொண்டிருக்கிறார். ஆனால் இவர்கள் ராமன் தான் லக்ஷ்மணன் தான் என் எப்படி தெரிந்து கொள்ள? அம்புராத்துளி இருக்கிறதே, அம்புகள் எப்போதும் வைக்கப்பட்டிருக்கும் அம்புராத்துளி, அதை தன் திருமுதுகில் தரித்துக் கொண்டே இருவரும் உள்ளார்கள். அழகான திருமுக மண்டலம். இதோ ராமனை தரிசிக்கிறோம். வலக்கை ஆழி இடக்கை சங்கம் பற்றி இருக்கிறார். அவரை முன்னிருந்து நேர் நின்று சேவித்தாலும் அழகு, பக்கவாட்டில் இருந்து தரிசித்தால் பேரழகு. இருவராய் வந்தார், என் முன்னே நின்றார். கைவண்ணன் தாமரை வாய்க்காலம் போலும் கண்ணனையும் அரவிந்தம் அடியும் அகுதே. திருமங்கையாழ்வாருடைய பாசுரம். திருக்கை தாமரை, திருவாய் தாமரை, திருக்கண்கள் தாமரைகள், திருவடிகளும் தாமரைகள். அடித்தளமும் தாமரையே, அங்ககளும் பங்கயமே என்கின்றானால் முடித்தளமும் பொற்பூணும் என் நெஞ்சத்துள் அகலாது என்கின்றாளால் வடித்தடங்கண் மலரவளோ வரையாக துள்ளிருப்பான் என்கின்றாளால் கடிக்கமல கள்ளுகுக்கும் கண்ணபுரத்தம்மானை கண்டாள் கொலோ என்று பெரிய திருமொழியில் பாடும். அடித்தளமும் தாமரை, திருவடி தாமரை, கைகள் தாமரை, முடியில் சூடின அழகான துளசி. தாமரை எங்கேயாவது நெருப்பு போல சுழன்று வரும் சக்கரத்தை பற்றுமோ? தாமரை எங்கேயாவது பால் போன்ற வெளுத்த நிலா போன்ற சங்கத்தை பற்றுமோ? ஆனால் இங்கிருக்கும் ராமனிடத்தில் இவற்றை சேவிக்கலாம். தாமரை போன்ற கைகள், அந்த கைகளில் சூரியனை போல் சுழன்று வரும் சக்கரத்தை பற்றி இருக்கிறார். தாமரை சூரியனை கண்டு மலர்ந்து கேள்விப்பட்டிருக்கிறோம். தாமரையே சூரியனை ஏந்தி கொண்டு பார்த்திருக்கிறோமா? அதே போல தாமரை சந்திரனை கண்டால் குவிந்து பார்த்திருக்கிறோம். ஆனால் தாமரை சந்திரன் போன்ற சங்கத்தை ஏந்தி கொண்டிருக்கிறதே, என்ன அழகு! பிரசன்ன வதனேக்ஷணனாய் அவனுடைய திருவாய் மலர்ந்து சிரிக்கிறது. அந்த சிரிப்புக்கு அடி கையெழுத்திடுமா போலே திருக்கண்கள் சிரிக்கின்றன. புஷ்பத்தோடையும் பகவான சேவித்தோம். அவ்வலங்காரம் இல்லாமல் இயற்கையான வடிவழகோடையும் ராமனையும் லக்ஷ்மணையும் தரிசித்தோம். இவர்களெல்லாம் ஓர் படி என்றால் சீதை இவர்களை விஞ்சக்கூடி அழகு படைத்தவள். அவளையும் தரிசித்துக் கொள்ளுகிறோம். அடுத்து பழைய சித்திர ரூபத்தில் மூலமூர்த்தி நின்ன திருக்கோலத்தில் உள்ளார். இதோ ஆஞ்சநேய சுவாமி சின்ன கதையை தன்னுடைய இடது கையிலே இடுக்கி கொண்டு கைகளை கூப்பி கொண்டு இந்த அழகுக்கு நிகராய் அந்த அழகை காத்தூட்ட வல்லவராய் காப்பாற்றும் எண்ணத்தோடு ஆஞ்சநேய சுவாமி உள்ளார். இப்படி பிரசன்ன ராகவ பெருமாளை இன்று நன்காக முன்னும் பின்னும் பக்கவாட்டிலும் புறமும் மறுபடியும் மறுபடியும் சேவித்துக் கொள்ளுகிறோம். இவர்கள் அருளால் தான்
இனி யுத்தத்தையே ஜெயிக்க வேண்டும். ஆஞ்சநேயர் போரிடப் போகிறார். சுக்ரீவன் எதிர்த்து முன்னோக்கி நடத்தி போகிறான். பெரும் சண்டையும் மூழ்கிறது. யுத்த காண்டத்தில் 43வது சர்க்கத்தில் உள்ளோம். ஒருவருக்கொருவர் நேர் நேரே எதிர்த்து நிற்கும் இரண்டு பேராக சண்டை போடும் துவந்த யுத்தம். இவரோடிவர் இவரோடிவர் பொதுவாக சண்டையிடுவது வேறே. அது பெரும் சேனையோட ஒரு மகாரதி சண்டையிடுவது. ஆனால் இப்ப பாக்குறது தனித்தனியே. இங்க பெருத்தவர்களுடைய தேர்களை விட தனித்தனி சண்டை அதிகம். மகாபாரத யுத்தம் துவாபர யுகத்தில் நடந்தது. ராமராவண யுத்தம் திரேதா யுகத்தில் நடந்தது. ரெண்டும் யுகத்தில் வேறுபாடு. மகாபாரதம் 18 நாட்கள், ராமாயணத்தில் போர் 7 நாட்கள். மகாபாரதத்தில் இரவு பொழுதில் போர் கிடையாது. ஆனால் ராமாயணத்தில் இரவும் பகலும் 2 பொழுதுகளிலும் போர். அதாவது திவா ராத்திர விபாகமரான்னு சொல்லுவார்கள். இரவு பகல் இல்லாமல் 2 வேளையும் சண்டை. ஏனெனில் பகல் பொழுதில் குரங்குகளுக்கு சக்தி, இரவு பொழுதில் அரக்கர்களுக்கு சக்தி. அவர்களுக்கு ஏற்ற தங்கள் பொழுதை விட்டு விடுவார்களா? அதனாலதான் 2 வேளை. அகோராத்திரம்னு சொல்வார்கள், திவாராத்திரம்னு சொல்றோம். அவ்வளவு பெரிய போர். ஆகாயத்துக்கு நிகர் எது? ஆகாயமே. கடலுக்கு நிகர் கடலே. ராமராவண சண்டைக்கு நிகர் அதே யுத்தம் தான். ககனன் ககனாகாரம் சாகர சாகரோபமஹா. ராமராவணையோர் யுத்தம் ராமராவணையோர் இவர். அவ்வளவு பெரும் சண்டை. சண்டையை வேகமாக கடப்போம். என்னால் நிறைய டீட்டெயில்ஸ் உண்டு. ஆனா சண்டையில ஆறா ரத்தத்தோட பொருது என்னென்ன முக்கியமான நிகழ்வுகள் இருந்ததோ அதை மட்டும் பார்ப்போம். எல்லா சர்க்கத்திலையும் பார்ப்போம். ஆனா ஒருத்தருக்கொத்தர் அவ்வளவு தூரம் 6 சண்டை போட்டால்னு இப்ப நாம ஒன்னும் பார்த்து தெரிஞ்சுக்க போறதில்லை. இதை நம்மால ஞாபகம் வைத்துக் கொள்வது முடியாது. மேலே பார்ப்போம். துவந்த யுத்த வர்ணனம் 43வது சர்க்கம். யுத்ததாம் து ததஸ்தேஷாம் வானராணாம் மகாத்மனாம் ரக்ஷசாம் சம்பபூவாத பலரோஷா சுதாருணா. அரக்கர்களுக்கு ஒரு இலக்கு, வானரங்களுக்கு ஒரு இலக்கு. இருவரும் தங்கள் தங்கள் இலக்கில் கண் திருப்பாமல் இருந்தனர். வேகமாக இயங்கினர். ஆனால் வேறுபாடு உள்ளது. ராட்சசா பீமகர்மாணா ராவணஸ்ய ஜெயைஷிணா வானராணாம் அபி சமூகு பிருகதி ஜெயமிச்சதாம். வானர கூட்டமும் வெற்றியை விரும்புகின்றது, அரக்கர் கூட்டமும் வெற்றியை விரும்புகிறது. ஆனா ரெண்டுத்துக்கு இருக்கிற வேறுபாடு இலக்கில், அப்ஜெக்டிவ்னு சொல்றோம். எதற்காக செய்ய போகிறோம்னால் ராவணன் கூறியிருக்கிறார், அவர் தப்பா செஞ்சாரோ சரியா செஞ்சாரோ ராவணனுக்கு நாம் தொண்டர்கள், அரக்கர்கள், ஆகவே கூட நிற்க வேண்டும். ஒரு பொதுவான இலக்கு இல்லாமல், உயர்ந்த தர்ம இலக்கு இல்லாமல் ஒருத்தருக்காக மட்டும் நாம் உழைத்தால், போராடினாலோ தொண்டு புரிந்தாலோ எது செய்தாலும் அது நிலைக்காது. பல பல இன்ஸ்டிடியூஷன்ஸ், நிறைய ட்ரஸ்டுகள் எல்லாம் இயங்குகின்றன. அந்த ட்ரஸ்டில் இருக்கிற 4 பேருக்காக யாரும் வேலை செய்ய போறதில்லை. இப்போ அந்த ட்ரஸ்டினுடைய கொள்கைகளுக்காக, எதற்காக மெம்பர்ஸ்கள் புரிஞ்சிருந்தால்தான் அது நிலைச்சு கைங்கறி நடக்கும். யாரோ ஒருத்தருக்காக செய்ய போனால் நிலைக்கவே நிலைக்காது. நம்மாலையும் திருப்திப்பட முடியாது. இப்ப இன்னென்ன ட்ரஸ்ட் இன்னத்துக்காக இருக்கு. ஏழைகளுக்கு உதவறதுக்காக ஒண்ணும், அன்னதானத்துக்காக ஒண்ணும், நோயாளிகளை பாதுகாக்க அவர்கள் வருத்தத்தை குறைப்பதற்காக ஒன்று, கிராமப்புறத்தை மேம்படுத்துவதற்காக ஒன்று, ஒன்னொன்னுக்கு ஒன்னொன்னு எத்தனையோ இருக்கு இல்லையா? அந்த லட்சத்துக்கு தான் நாம இருக்கணுமே தவிர அதுக்கு ஒரு அல்டீரியர் மோட்டிவ் இருக்கக்கூடாது. அதுக்கு மேல ஒண்ணு இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் தெரிஞ்ச அப்ஜெக்டிவ்ஸா இருக்கணும். ரெண்டாவது, இது யாரோ ஒரு மனுஷன் தான் ஆரம்பிச்சிருப்பார். அது அவருடைய ஆசையாத்தான் இருந்திருக்கும். அவருக்காகத்தான் பலரும் கூடுவார்கள். ஆனால் அவரோட அந்த அப்ஜெக்டிவ் நின்று படுத்தினால், இவருக்காகத்தான் நாம உழைக்கிறோம்னு வச்சிருந்தால் அவரும் மனுஷர் தானே. ஏதானு 1-2 தப்பு நடந்து விடலாம். அப்ப என்ன ஆகும்? அந்த ட்ரஸ்டினுடைய இலக்குகள், கொள்கைகள், அதை பத்தியே மெம்பர்களுக்கெல்லாம் சந்தேகம் வந்துடும். அப்படி நடந்து கூட. அதே போலத்தானே குடும்பமே. கணவனுக்காக மட்டும் மனைவி, மனைவிக்காக கணவன் என்று மட்டும் இருந்தால் கொஞ்சம் அதுல குற்றம் ஏற்பட்டு விட்டால் கோபம் வந்து வெடிச்சு விடுறது பாருங்க. அப்ப என்ன சொல்ல வரி? இவர்கள் 2 பேர்களுக்கா இருக்கக்கூடாதா? அப்போ ஒரு ட்ரஸ்ட், ஆரோத்தர் ட்ரஸ்டியோ பெரியவரோ அவருக்கா நாங்க செய்யக்கூடாதுன்னா கண்டிப்பா செய்யணும்.
அதை தப்பு சொல்லல. ஆனா அதை காட்டிலும் நிலைத்து நிற்க வேண்டுமானால் தார்மீக ரீதியில் தர்மத்துக்காக ஏதோ ஒரு இலக்கு இருக்கணும். இந்த ட்ரஸ்டுக்கு இந்த தர்ம கொள்கை, அந்த அறக்கட்டளைக்கு அந்த தர்ம கொள்கை. கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்துறமே, எங்களுக்கு கல்யாணத்துல சொல்ல மந்திரங்களின்படி அன்றாடம் செய்ய வேண்டிய தர்மம். ஒரு இல்லறத்தில் இருக்கிறோம், கிரகஸ்தாசிரமத்துக்குன்னு தர்மம் உண்டு. அந்த தர்மத்துக்காக நாம 2 பேரும் இருக்கிறோம் என்றால் தான் இல்லறம் ரசிக்குமே தவிர, அதை விடுத்து இவனுக்காக அவள் அவனுக்காக அவள்னா அப்ப தப்பு கண்டப்படுமே. தர்மசாஸ்திரத்துல தவறு கண்டப்படவே முடியாது, அது சரியான சாஸ்திரம். அதே போல ஒரு ட்ரஸ்டுக்கு என்ன கொள்கைன்னா கொள்கையில தப்பு கண்டப்படக்கூடாது. அதுல இருக்கிற மனுஷர்கள் கூட தவற வைக்கலாம். இதைத்தான் நாம கொஞ்சம் ஜாகிரதையா பிடிச்சுக்கணும். எங்கு நாம கைங்கரியம் பண்றோம்னாலும் அதன் கொள்கைக்கு விருப்பம் இருக்கிற லைக் மைண்டட் பீப்புள் அவர்கள் ஒன்னா இருந்தா சரி. இப்ப என்ன மாறி போச்சு பாருங்க. எதற்கு குரங்குகள்லாம் சண்டை போடுறா? ராமனுக்காகத்தான். ஆனா ராமனுக்காக மட்டுமா? ராமனே தப்பினாலும் தர்மத்துக்காக போரிடுகிறார்கள். சத்தியம் வெல்ல வேண்டும், அதர்மம் சாய வேண்டும். இதுதான் அவருடைய கொள்கை. ஆனா இப்ப அதே ராட்சசர்கள் போரிடுறதுனால் சத்தியத்துக்கா தர்மத்துக்கா? நேர அதர்மத்துக்கு. இல்ல ராவணன் சம்பளம் கொடுத்தான்னு சொன்னாலும் ராவணனுக்காக சண்டை போடுறது கொள்கை அளவில் அதர்மத்துக்காக சண்டை நிற்காது. ராமனுக்காக சண்டை போட்டாலும் கொள்கை அளவில் தர்மத்துக்காக சண்டை நிற்கும். இந்த வேறுபாட்டை தான் ஞாபகம் வச்சுக்கணும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எத்தனை என்ஜிஓஸ் இருந்தாலும் எத்தனை ட்ரஸ்டுகள் இருந்தாலும் அனைத்தனுடைய கொள்கைக்காகத்தான் அதில் இருக்கிற அனைவருமே உழைக்க வேண்டும். ஆரோ ஒருத்தருக்காக மட்டும் பார்த்தால் அப்ப அவருக்கு அதுக்கப்புறம் அது நடக்காது. அவருக்கே உடம்பு சரியில்லை, நடக்காது. அவரே தப்பு பண்ணிவிட்டார், அப்ப கெட்டே போடும். அப்படி இல்லை. நம்முடைய நாட்டுல எத்தனை ட்ரஸ்டுகள் அந்த பெரியவரை தொடங்கினாரோ அதுக்கு அப்புறமா இடைவிடாம நடந்து வர்றது என்ன? அவர்களுடைய இலக்கு காரணம். உயர்ந்த கொள்கைக்குத்தான் பாடுபட வேண்டும், அதர்ம கொள்கைக்கு பாடுபடக்கூடாது. அதுதான் இப்ப நடந்து. அரக்கர் கூட்டத்துக்கும் வானர கூட்டத்துக்கும் வித்தியாசம். இனி யார் ஆரோட சண்டை போடுறார்கள்? அங்கதன் இந்திரஜித்தோடே, பிரஜங்கனோடே சம்பாதி, ஜம்புமாலி ஹனுமானோடே, தபனனோடே கஜன், நிகும்பனோடே நீலங்கிற பெரிய வானரன், சுக்ரீவன் பிரகசனோடே, ராமன் 4 பேர், அக்னிகேது, சுதுர்தர்ஷன், ரஷ்மிகேது, மித்ரக்னன், யஜ்ஞகோபன் எல்லாரோடையும் அவர் சண்டையிட்டார். விவிதனோடே வஜ்ரமுட்டி, மைந்தன் விவிதனோடே வஜ்ரமுட்டி சண்டையிட்டான். இப்படி கோரமான யுத்தம் தொடங்கிற்று. சரீர சங்காட்டவகாக பிரசுஸ்ருகு சோணிதாபதாக ஆஜகானேந்திரஜிக்ருதா வஜ்ரேணைவ சதக்ரதுகு. அங்கதனும் ஹனுமானும் பெரும் போரில் ஈடுபட்டார்கள். இனி முதல் நாள் போரில் யாராரை அழித்தார்கள்? அரக்கர்கள் பக்கம் பெரும் சேதம். ஜம்புமாலியை அழித்தான். ஜம்புமாலியை ஹனுமான் அழித்து விட்டார். அடுத்து கிரசந்தமிவ சைன்யானி பிரகசம் வானராதிபா, சுக்ரீவன் பிரகசனை அழித்து விட்டான். விரூபாட்சனை இலக்குவன் அழித்தான். அடுத்த அக்னிகேது, ரஷ்மிகேது முதலான ராட்சசர்களை ராமன் அழித்தார். நிகும்பனை நீலன் அழித்து விட்டான். திவிதன் வானரேந்திரன் அவன் அசனிப்பிரபன் என்னும் அரக்கனை அழித்தான். வித்யுன்மாலி என்பவனை சுஷேணன் முடித்தான். லாகவேனது சயுக்தா வித்யுன்மாலி நிசாச்சரா. அந்த யுத்த பூமி எங்கும் உடைந்து போயிருக்கிற சக்கரங்கள், கொடி கம்பங்கள், கீழே விழுந்து அரற்றிக் கொண்டிருக்கும் வீரர்கள், உடைந்து போயிருக்கிற கத்திகளும் கேடயங்களும் வில்லும், ஆகாசத்தில் சுற்றத் தொடங்கிய பருந்துகள் கழுகுகள் என்றே இருந்த நிகதைகி குஞ்சரையும் மத்தைகி ததா வானர ராட்சசைகி. வானரர்கள், அரக்கர்கள், ஆனை, பிளிரல் சத்தம், குதிரை சத்தம், எங்கும் அனைத்து பொருள்களும் இறைந்து கிடந்தன. இரவு பொழுது வரப்போகிறது, யுத்தம் முடியுமா தொடருமா என்று வானரங்களுக்கு ஒரு பக்கம் சந்தேகம், அரக்கர்களுக்கு பலம் அதிகமாயிடுமே என்றும் பயம். என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். பிரசன்ன ராகவனிடத்தில் விடை பெற்று புறப்படுவோம். இந்நிகழ்ச்சி